பொலிட்டிக்கலி ஏதோ சைட்ல இருந்து என்டிகேவை கார்னர் பண்ணணும், என்டிகேவை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எஃபோர்ட் வந்து பெருசாக நடந்துட்டு இருக்கு. இந்த எஃபோர்ட் நடந்துட்டு இருக்குன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் என்டிகே இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்காங்க. ஸோ இந்த கட்சி இன்னைக்கு 1% 8% வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு தமிழ் தேசிய கட்சி இவ்வளோ தூரம் வளர்ந்தது கிடையாது. ஸோ அதிகாரம் இல்லாமல் கட்சியை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுன்றது கஷ்டமான ஒரு காரியம். அவங்க சொல்லி வர்றது என்ன விஷயம்னா, விலகல் காரணம் என்னன்னா, சீமான் அவர்களுடைய செயல் பிடிக்கல, அவர் ஒரே நிலைப்பாடு இல்லை, கொள்கை நிலைப்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லி வெளியே வராங்க. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு சாதாரண தொண்டர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்? சீமான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் அந்த பார்ட்டி. இன்ஃபேக்ட் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நிறைய பேர் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சீமான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் பார்ட்டியாக இருக்கார், அதான் பிரச்சனைன்றாங்க. நிஜமாவே சீமான்ட்ட பெரிய பிரச்சனை இருக்குன்னா 1% 8% கட்சியோட ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காது. ஏதோ ஒரு விஷயத்த இப்போ திமுக வெறுப்பு வாக்குகள் தானே எடுத்துக்கணும். வெறுப்பு வாக்குகள் வேற எங்க வேணாலும் போயிருக்கலாம்ல. பட் நான் வெளியிலிருந்து நான் பார்க்குறேன். வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த கட்சி கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஒரு கட்சி கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கரெக்டா பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒரு விஷயத்த அவங்க எது கரெக்டா பண்றாங்கன்னா, வர நிர்வாகிகள் எல்லாமே இங்க வந்து ஒரு பயிற்சி எடுத்துட்டு வேற கட்சிக்கு தாவறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நாம் தமிழ் கட்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கரெக்டான ஆட்களை ஐடென்டிஃபை பண்றாங்க களத்துல இருந்து. இப்ப காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடரை திமுகவோ அதிமுகவோ ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த வளர்ந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்டாக்னேஷன் ஏற்படுது. ஒரு பீக்கை டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாக் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, காளியம்மாள் இருக்காங்களா இல்லையான்ற ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல, அதை அவங்க அலோவ் பண்றாங்க. அதே அலோவ் பண்றாங்கன்னா அது ஒரு ஹைப் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அந்த ஹைப் வந்து ஒரு பீக்கை டச் பண்ணுது. பீக்கை டச் பண்ணும்போது போய் சீமான்ட்டி நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் ரியாக்ட் பண்றாரு. அவர் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வெளில போறாங்க. பட் எக்ஸாக்டா அவங்க ஏன் வெளியே போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து கட்சி விட்டு விலகல் அப்படிங்கிறது ஒரு ரேர் கேஸ் தான். எப்போவாது நடக்கும், எப்போவாது நடக்கிற விஷயம் தான். இங்கேருந்து அங்கே தாவுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் ஒரு 2-3 மாதங்களாக வந்து நிறைய நிர்வாகிகள் வந்து விலகிறாங்க. அதுவும் மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பில் இருக்க நிர்வாகிகள் தான் எல்லாமே விலகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நேத்து ஒருத்தர் விலகிறாரு ராணிப்பேட்டையில். எல்லாமே தாண்டி இப்போ கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் இந்த ஒரு வாரமாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, என் பாதையை வந்து முடித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது? கட்சி விட்டு விலகல் ஏன் இவ்வளவு? அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் திமுக அதிமுகலாம் இந்த அளவுக்கு கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளில போக மாட்டாங்க. பட் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் நிறைய பேர் வெளில போய்கிட்டே இருக்காங்க. அந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று என்னன்னா, இது ஆர்டிஃபிஷியலாகவும் இது பூதாகாரமாக்கப்படுது, ஒரு பெருசாக காட்டப்படுது. ஒரு 4 பேர் வெளில போனாலும் அது பெரிய நியூஸாக காட்டப்படுது. அதுக்கு நிறையா மீடியா அட்டென்ஷன், நிறையா ஹைப், அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது, கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து நிறைய பேர் வெளில போயிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையும் கூட தான். ஸோ ஏன் நிறைய பேர் வெளில போகிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலே என்னென்னா, அவங்க கையில் அதிகாரம் இல்லை. இப்போ கையில் ஒரு 5-10 எம்எல்ஏ சீட்ஸாவது இருக்குன்னா, உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். ஒரு 2 எம்பி சீட்ஸ் இருக்குது, ஒரு 10 எம்எல்ஏ சீட்ஸ் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். அப்போ ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் கட்சியில் இருக்கவங்களுக்கு. ஸோ நமக்கும் அதிகாரம் கிடைக்குது. அதிகாரம் இல்லாதவங்களுக்கும் ஒரு ஹோப் இருக்கும், நாளைக்கு நமக்கும் அதிகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். அதை நோக்கி அவங்க வேலை பார்ப்பாங்க. பட் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அவங்களோட கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற தெளிவாக இருக்கீங்கன்னா அவங்க கையில் அதிகாரம் வராது. இப்போ கம்யூனிஸ்டுகள், விசிகே எல்லாம் அவங்க டிஎம்கேவோட கூட்டணி வைக்கும்போது அவங்களுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்குது. ஸோ அதை அவங்க பகிர்ந்து கொடுத்துட்றாங்க கீழே இருக்க லீடர்ஸுக்கு. அந்த விஷயத்தை என்டிகேவால் பண்ண முடியாது. ஸோ அதிகாரம் இல்லாமல் கட்சியை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுன்றது கஷ்டமான ஒரு காரியம். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சிக்கிட்ட பணபலமும் இல்லை. இப்போ பெரிய கமர்ஷியல் பார்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, நான் கமர்ஷியல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லும்போது மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸை நான் சொல்கிறேன். ஏன் கமர்ஷியல் பார்ட்டிஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா, எல்லாமே பணத்தை வச்சு அங்கே நடக்கும். ஒரு கூட்டம் கூட்டணும்னா பணம், ஓட்ஸுக்கு பணம், ஸ்ட்ராட்டஜிக்கு பணம்,
மீடியாவில் ஒரு நியூஸ் கொண்டு வரணும்னா பணம், எல்லாத்துக்குமே பணம். அதனால அதை கமர்ஷியல் பார்ட்டிஸ்ன்னு நான் சொல்கிறேன். இந்த கட்சிகளை பொறுத்தளவில் கையில் நிறைய பணம் வச்சுருப்பாங்க. அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த கலையையும் அவங்க கற்று வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பணம் இருக்கும்போதும் உங்களுக்கு எப்படி பணம் இருந்தால் நமக்கு வாழ்க்கை ஈஸியாகிடும்ல. பணம் இல்லைன்னா வாழ்க்கை கஷ்டம், பணம் இருந்தால் வாழ்க்கை ஈஸி இல்லை. அதே மாதிரி பணம் கையில் நிறையா இருந்தால் ஒரு கட்சி நடத்துறதும் ஈஸியாகிடும். ஓகே, இப்போ நாம் தமிழருக்கு ஓவரால் அந்த பணம் தான் பற்றாக்குறையாக இருக்கா? ஒன்று அதிகாரம் இல்லை, நல்லா செயல்படுது. ஒன்று அதிகாரம் இல்லை, ரெண்டாவது பணம் இல்லை. ஸோ அதுவும் ஒரு சிக்கல். ஸோ இப்போ அவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு ஆகும்போது ஒரு 4-5 வருஷம் கேடர் நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவார் ஒரு கட்சிக்காரர். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை நோக்கி நம்ம ஓடணும்னு ஓடுவாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அயற்சி வர ஆரம்பிக்கும். நம்ம சுற்றி இருக்கவங்களாம் நல்லா வளர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கூட ஆரம்பித்தவன் இப்போ ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தா நல்லா டெவலப் ஆகி போயிட்டான், நம்ம இன்னும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம், பெருசாக எதுவும் சாதிக்க முடியலன்ற ஒரு சோர்வு வரும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க சொல்லி வர்றது என்ன விஷயம்னா, விலகல் காரணம் என்னன்னா சீமான் அவர்களுடைய செயல் பிடிக்கல, அவர் ஒரே நிலைப்பாடு இல்லை, கொள்கை நிலைப்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லி வெளியே வராங்க. ஸோ இப்போ நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு 1% ஓட்டுலேருந்து 8% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு சாதாரண தொண்டர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்? சீமான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் அந்த பார்ட்டி. இன்ஃபேக்ட் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நிறைய பேர் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சீமான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் பார்ட்டியாக இருக்கார், அதான் பிரச்சனைன்றாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அந்த பார்ட்டி பெருசாக க்ரோ ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் சீமான் அவர்கள் தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பார்ட்டியாக அது டெவலப் ஆகிருக்கிறதுக்கு சீமான் தான் காரணம். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை மெயின் ஸ்ட்ரீம் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனதும் சீமான் தான். அதுக்கு முன்னாடி வேற எந்த தலைவர்களாலும் அது பண்ண முடியல. மாப்போசி அவர்கள், சம்பத் அவர்கள், இவங்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்களால நாம் இந்த தமிழ் தேசியத்தை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஐடியாலஜியாக மாற்ற முடியல. ஸோ அந்த விஷயத்த பண்ணதும் சீமான் அவர்கள் தான். இதை தாண்டி அவர்கிட்ட வேற நிறைய பிரச்சனைகளும் மேபி இருக்கலாம். பட் அது பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிஜமாவே சீமான்ட்ட பெரிய பிரச்சனை இருக்குன்னா 1%லேருந்து 8% கட்சியோட ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஒரு கட்சியோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்த இப்போ திமுக வெறுப்பு வாக்குகள் தானே எடுத்துக்கணும். வெறுப்பு வாக்குகள் வேற எங்கே வேணாலும் போயிருக்கலாம்ல. பாஜகவுக்கு போயிருக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்கு போயிருக்கலாம், வேற எந்த கட்சிக்கு வேணாலும் போயிருக்கலாம்ல. ஸோ வெறுப்பு வாக்குகள் இருந்தாலும் அதை பெறுவதற்கு போட்டி நிறைய இருக்கு. டிவிகே போட்டி போடுறாங்க, பாஜக போட்டி போடுறாங்க, டிடிவி தினகரன் ஒரு சைடில் இருக்காரு. அதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி வெற்றிகரமாக அந்த வெறுப்பு வாக்குகளையும் பெறுறாங்கல்ல. ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு. எனக்கு மேபி அவரோட லீடர்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருக்குமா இருக்கும். ஏன்னா நான் கட்சியில் இருந்தது கிடையாது, கட்சிக்கு உள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் வெளியிலேருந்து நான் பார்க்குறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கட்சி கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஒரு கட்சி கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒரு விஷயத்தை அவங்க எது கரெக்டாக பண்ணுறாங்கன்னா, யூனிக்கான ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காங்க. தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காங்க. திராவிடத்துக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாலஜியை கரெக்டாக பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை கரெக்டாக பண்ணுறாங்க. அதை தாண்டியும் வேற நிறைய விஷயங்களை கரெக்டாக பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கட்சி க்ரோ ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்களே, இப்போ சீமான் அவர்கள்ட்ட பிரச்சனைன்றாங்க, மேபி கட்சி வந்து பாஜக சைடில் போகுது, அவங்க தமிழ் தேசிய பாதையிலேருந்து விலகி போகிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அவங்க சொன்னாலும் மோஸ்ட்லி வெளியே போகிறவங்க எங்கே போய் சேர்றாங்க? வெளியே போகக்கூடியவங்க மோஸ்ட்லி எங்கே போய் சேர்றாங்கன்னு பார்த்தோம்னா திமுகவில் போய் சேர்றாங்க, அதிமுகவில் போய் சேர்றாங்க, தமிழர் வாழ்முறை கட்சியில் போய் சேர்றாங்க. இதெல்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் கிடையாதுல்ல. ஸோ இப்போ நீங்கள் நிஜமாவே தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ எப்படி ஒரு திராவிட கட்சியில் போய் சேரலாம்? நீங்கள் புதுசாக ஒரு தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கலாம், இல்லைனா இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளில் போய் சேரலாம். எப்படி நீங்கள் போய் ஒரு திராவிட கட்சியில் போய் சேரலாம்? ஸோ அந்த கேள்வியும் இருக்கு இல்லையா? இல்லை, இப்போ வர நிர்வாகிகள் எல்லாமே இங்கே வந்து ஒரு பயிற்சி எடுத்துட்டு வேற கட்சிக்கு தாவறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது நான் சொன்ன இந்த விஷயம் தான். நீங்கள் சொன்னது போல ஒரு நாம் தமிழ் கட்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கரெக்டான நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க களத்துல இருந்து. இப்போ காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடரை திமுகவோ அதிமுகவோ ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு பெண்ணை, ஏழை பெண்ணை ஐடென்டிஃபை பண்ணி வளர்த்து விட வேண்டிய தேவை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்கு. ஸோ என் அதிகாரத்தை நான் எப்படி தக்க வச்சுக்கலாம், என் பதவியை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், அடுத்து நான் எப்படி வளரலாம்னு தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் நாம் தமிழர் கட்சியில் கரெக்டான ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவங்க அடையாளம் கண்டு கரெக்டாக உள்ளே கொண்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி மோல்டு பண்ணி ஒரு லீடராக வளர்த்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தந்து
மீடியாக்கள் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி நிறைய நியூஸ் மீடியாலாம் பேச வச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா சீமான் செயல் சரியில்லைன்னு வெளியே போயிடுறாங்களே. அதான். ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு growth கொடுக்க முடியல. ஒரு பாயிண்ட் வரைக்கும் வளர்த்து கொண்டு வராங்க. பட் அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியல. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஆகணும்னு விரும்புறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும், இல்லைன்னா அதையும் தாண்டி நான் வளர்ந்து போகணும், இப்போ இருக்கிறத விட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைச்சா அந்த growth-ஐ வந்து என்டிகேவால கொடுக்க முடியுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த வளர்ந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்டாக்னேஷன் ஏற்படுது. ஒரு பீக்கை டச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இதை சரி பண்ணணும்னா என்டிகே கட்சி அடுத்த ஸ்டேஜுக்கு வளரணும். இப்போ அவங்க 8% வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 15% வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு கட்சியா என்டிகே மாறுறாங்கன்னா சில பாக்கெட்ஸ்ல அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல நாங்க ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். ஸோ அது ஏற்படும் போது இந்த மாதிரி கட்சியில வளர்ந்து வரவங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டியும் என்டிகேக்கு இருக்கும். இன்னைக்கு அந்த விஷயம் என்டிகே கிட்ட இல்லை. ஸோ அதனால நிறைய பேர் வெளில போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஓகே சார், அந்த அறிக்கையில முக்கியமா ஒரு லைன் பார்க்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், இந்த பாதையை வந்து முடித்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க போற மாதிரி இல்லை, அவங்கள முடிச்சு அனுப்புற மாதிரி அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும். இப்போ என்ன விஷயம்னா நமக்கு எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு தெரியாது. அது காளியம்மாள் அவர்கள் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கட்சியில் ஒரு 5-6 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, 5-6 இயர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னது போல் முடித்து வைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. பட் ஏதோ சிக்கல் இருந்திருக்கு. கொஞ்ச நாளாகவே இந்த சிக்கல் இருந்திருக்கு. ஆனால் காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஷ்ரூட்னஸ் இருக்குது, ஒரு நேக் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த கான்ட்ரவர்சிக்கு டே ஒன்லேயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியும். இல்லை கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன்னு அவங்க சொல்லியிருக்கலாம், இல்லைனா கட்சியில் தான் இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கலாம். அவங்கள பொறுத்தளவில் என்னோட கருத்து என்னன்னா, அவங்க ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க, நான் வெளியில் போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டாக் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, காளியம்மாள் இருக்காங்களா இல்லையான்ற ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல, அதை அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதே அலோவ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஹைப் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அந்த ஹைப் வந்து ஒரு பீக்கை டச் பண்ணுது. பீக்கை டச் பண்ணும்போது போய் சீமாட்டி நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. அவர் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெளில போகிறாங்க. ஸோ இப்போ அதை வந்து ஒரு ஒரு பேசு பொருளாகவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதை. ஸோ இது நல்ல ஒரு பொலிட்டிஷியனுக்கான நல்ல ஒரு டேலண்ட். இது இந்த மீடியாவை அவங்கள சுற்றி ஓட வைக்கணும். அது நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட். இப்போ திருமாவளவன் அவர்கள்லாம் அதை சூப்பராக பண்ணுவார். ஒரு இஷ்யூ கிடச்சதுன்னா மீடியாவை சுற்றி ஓட வைக்கிறாருல்ல, அந்த விஷயத்த பண்ணணும். அந்த விஷயத்த அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக அவங்க ஏன் வெளியே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியல. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, எல்லா கட்சியிலையுமே போட்டி இருக்கும், நிறைய போட்டி இருக்கும். ஒன்று தலைவரோட க்ளோஸாக இருக்கணுன்ற ஒரு போட்டி இருக்கும், ரெண்டாவது கட்சியில் நம்ம டாமினேட் பண்ணுன்ற போட்டி இருக்கும், புதுசாக இன்னும் ஒருத்த உள்ள வரும்னு நினைப்பான், அவன் நம்மளை சைட்லைன் பண்ணுவான். ஸோ ஏகப்பட்ட போட்டி இந்த கட்சியில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையுமே இருக்கும். ஸோ இந்த பாலிடிக்ஸ்னா நீங்கள் வெளியில் மட்டும் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டீங்க, கட்சிக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாலிடிக்ஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அது நடக்கும்போது சில நேரங்களில் சைட்லைன் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, இப்போ சீமா அவர் சொன்னதுன்னா இது வந்து கலை உதிர் காலம் அப்படின்னாரு. வரும்போது வாங்கன்னு கூப்பிட்றோம், போகும்போது போங்கன்னு அனுப்பி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபேக்சுவலாக கரெக்ட்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த கடைசியாக ஒரு சில மாதங்களாக பார்க்கும்போது கண்டினியூஸாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்கன்ற நியூஸ் வருது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சீமான் அவர்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, என்டிகேவை சைட்லைன் பண்ணணும், கார்னர் பண்ணுன்ற எஃபோர்ட்டும் பெரிய லெவலில் எடுக்கப்படுது. மீடியாலலாம் கொடுக்கப்படக்கூடிய அந்த பப்ளிசிட்டி பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. என்டிகே ஒரு சின்ன கட்சி, அந்த சின்ன கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன பொறுப்பில் இருக்கக்கூடிய, ஆமாம் அப்படி வந்துருக்குல்ல. ஏன்னா 8% ஓட்ஸ் பெரிய கட்சி தான். பட் நான் சொல்றது என்னன்னா, இப்போ திமுகவில் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வெளில போனாங்கன்னா அது நியூஸ் ஆக்கலாம். பட் என்டிகே கட்சி 8% ஓட்டு வச்சிருக்காங்க, ஒரு எம்எல்ஏ கிடையாது. அந்த கட்சியில் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வெளில போறாரு, கொஞ்சம் நிர்வாகிகள் வெளில போறாங்கன்னா அது ஒரு நியூஸாக பெரிய சேனல்ஸில் போடுறாங்க. ஒரு நேஷனல் நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதை நியூஸாக போடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த கட்சி பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கு, இந்த கட்சி உடையுது, கட்சியிலிருந்து எல்லாரும் வெளில போய்கிட்டே இருக்காங்கன்ற அந்த நரேட்டிவை பில்ட் பண்ணக்கூடிய அந்த முயற்சி வந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் நான். அது காரணம் என்னன்னா, இந்த கட்சி வளருவதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷனா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி கட்டமைப்போடு அந்த கட்சி வளருவதை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் விரும்பல. ஓகே, இப்போ வந்து ஒரு விமர்சனம் இருக்கு என்னன்னா, நாம் தமிழர் வளர்றாங்க, அந்த நிர்வாகிகள்லாம் வெளியே விலகிறதுக்கு காரணம் வந்து திமுக தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. கண்டிப்பாக தான், அதான் சொல்லிட்டு வரேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நான் மீடியாவில் ஏறக்குறைய ஒரு 10-12 இயர்ஸ் இருந்திருக்கேன். தமிழ்நாட்டு மீடியா மேலே திமுகவுக்கு பெரிய ஹோல்டு உண்டு.
சில நியூஸ் பார்த்தோம்னா வெளில வராது தமிழ்நாட்டில். சில முக்கியமான கீ நியூஸ்லாம் வராது. லக்ஷ்மண் ரேகா மாதிரி போட்டிருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணி அந்த இஷ்யூஸை யாரும் டச் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், ஏடிஎம்கே பீரியடில் மீடியா எப்படி செயல்பட்டுது, கவர்மெண்ட்டை எதிர்த்து எப்படி குரல் எழுப்புச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நான் சொல்கிறேன். இன்றைக்கி அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காளியம்மாள் போவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு 3 மாதமாக நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட வேலையான்னு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 8% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி போவாங்களா போக மாட்டாங்களான்றது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது கூட பிரச்சனை கிடையாது. மற்ற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு முக்கியமான மக்கள் பிரச்சனைகளெல்லாம் பேசிட்டு நீங்கள் இதை பேசுறீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் நீங்கள் மக்கள் பிரச்சனையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசாமல் அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதை நீங்கள் பேசுகிறீங்க. திமுக 200 சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதான் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் தேவையான டிஸ்கஷனா என்ன? திமுக வரக்கூடிய எலெக்ஷனில் 200 சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் என்ன லாஜிக் இருக்குது? அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 24 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா பொலிட்டிக்கலி ஏதோ சைட்ல இருந்து என்டிகேவை கார்னர் பண்ணணும், என்டிகேவை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து பெருசாக நடந்துட்டு இருக்கு. இந்த எஃபர்ட் நடந்துட்டு இருக்குன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் என்டிகே இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்காங்க, அதிகாரம் படைத்தவங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் என்னை பொறுத்தளவில் வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அதிகார பலம், பணபலம்லாம் பயங்கரமாக கையில் வச்சிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரம் பணம்லாம் எங்கேருந்து வருது? அரசியல் வழியாக தான் வருது. அரசியல் வழியாக தான் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அரசியலுக்கே ஒருத்தன் த்ரெட்டாக மாறும்போது, ஒரு கட்சி த்ரெட்டாக மாறும்போது அவங்க அதை சீரியஸாக பார்ப்பாங்க. ஸோ இந்த கட்சி இன்னைக்கு 1%லேருந்து 8%க்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு தமிழ் தேசிய கட்சி இவ்வளோ தூரம் வளர்ந்தது கிடையாது. தமிழ் தேசியம் பேசின எல்லாரையுமே வீழ்த்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கட்சி 8% ஓட்ஸ் வாங்குதுன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் தமிழ்நாட்டில் அதை பார்த்து ஒரு த்ரெட்டாக தான் பார்ப்பாங்க, ஒரு அச்சுறுத்தலாக தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு க்ரஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ அவங்க சொன்னதும் வந்து தமிழ் தேசிய கொள்கை இருக்கும் பயணம் தான் என்னோட தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழ் தேசிய கொள்கை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தாவேக்கா வந்திருக்கு, அவங்களது வேற ஒரு மாற்றுக் கட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். அதனால் இங்கே இளைஞருக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? புரியல. தாவேக்காவும் காளியம்மாள் அங்கே எங்கே போவாங்கன்னு எனக்கு தெரியல. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், நமக்கு தெரியல. அவங்க அந்த இதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியில் அவங்க சொல்கிறது என்னென்னா, தமிழ் தேசிய பாதையில் தான் பயணிப்பேன்ற மாதிரியான ஒரு விஷயத்த கடைசியில் ரொம்ப தெளிவாக போல்டாக அவங்க போட்டிருக்காங்க. பட் எதை மீன் பண்ணி அவங்க சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா கட்சியிலேருந்து வெளியே போனவங்க எல்லாமே அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தமிழ் தேசிய பாதையில் தான் போகிறோம்னு சொல்லுவாங்க. ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம் அவர்கள், அப்புறம் இந்த இப்போ ரீசெண்டாக தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் பேசியிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே நாங்கள் தமிழர்களுக்கான பாதையில் தான் செல்கிறோம், நாங்கள் தமிழ் தேசிய பாதையில் தான் போகிறோம் தான் சொல்லுவாங்க. ஸோ காளியம்மாள் அவர்கள் என்ன ஐடியாவில் அதை போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு டிவிகேல நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய பேர் டிவிகேல போய் சேர்றாங்க. நம்ம கிடைக்கக்கூடிய செய்திகளும் என்னன்னா, இன்னும் ஃபியூச்சர்லையும் நிறைய முக்கியமான ஆட்கள்லாம் டிவிகேல போய் சேர போறாங்க அப்படின்ற நிறைய நியூஸும் வந்துட்டு இருக்கு. அரசியல் பொறுத்தல ஒரு புதிய கட்சி பொறுப்புகள் தராங்க அப்படிங்கறதுக்காக தான் அங்க போறாங்க. ஒரு புதிய கட்சியில் வந்து ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஸ்பேஸ் இருக்கும்ல கட்சிக்குள்ள. இப்போ எக்ஸிஸ்டிங்கான ஒரு பார்ட்டிக்குள்ள போனீங்கன்னா ஏற்கனவே பார்ட்டி ஹைரார்கி நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆயிருக்கும். அதுக்குள்ள நீங்க கீழே இருந்து மேலே ஏறி போறது கஷ்டம். நிறைய போட்டி இருக்கும், காம்படிஷன் இருக்கும். இப்போ எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டிக்குள்ளலாம் நீங்கள் அந்த ஹைரார்கியை ஷேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப உஷாராக இருப்பாங்க. நம்ம டேபிளை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவங்க அதிகாரத்தை கைக்குள்ள வச்சுக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒவ்வொரு லேயர்லையும் கீழே இருக்கவன்லேருந்து மேலே இருக்க வரைக்கும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய லீடர் கீழே இருக்கு நம்ம அப்பாயின்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, கீழே இருக்கவங்களாம் கோஆப்ரேட் பண்ண மாட்டான். மேலே இருக்க லீடரே உங்களை அப்பாயின்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும் இந்த எக்ஸிஸ்டிங் பெரிய பார்ட்டிகளில். ஸோ அப்படி இருக்கும்போது புது கட்சி அப்படின்னு வரும்போது இப்போ தான் அந்த பார்ட்டியை ஆர்கனைஸே பண்ணுறாங்க. பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரே இந்த பார்ட்டிக்கு இதுவரை இல்லை. இப்போ தான் ஒழுங்குபடுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. நிர்வாகிகளெல்லாம் இப்போ தான் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு புது கட்சியில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக ஒரு நல்ல இடத்துல போய் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். உங்களோட இடத்தையும் ஈஸியாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். பட் காளியம்மாள் அங்கே போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் சொல்கிறேன், ஒரு புது ஆளுக்கு டிவிக்குள்ளே போனோம்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரான ஸ்பேஸ் இருக்கும். திமுக அதிமுகவுடைய வெறுப்பு வாக்குகள் எல்லாமே சீமானவர்களுக்கு வந்துச்சு. மற்ற கட்சிக்கும் போச்சுன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் சீமானுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு அப்படின்னு எடுக்கணும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை என்னன்னா, நாம் தமிழர் வாக்குகளும் தாவேகாவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அதான் இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து முக்கியமாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக கையில் தான் இருந்தது.
பெரும்பாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கையில் இருந்தது. இப்போ ஆஃப் லேட் என்ன ஆகுதுன்னா, அதிமுகனால முன்ன மாதிரி அக்ரெசிவாக அரசியல் பண்ண முடியல, திமுகவை எதிர்த்து அக்ரெசிவாக அரசியல் பண்ண முடியல. அதுபோக நாம் தமிழர் கட்சி மாதிரி, பாஜக மாதிரியான கட்சிகள் திமுக எதிர்ப்பு அரசியலை நல்லா ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நேச்சுரலாக என்ன ஆகுது, அதிமுக வாக்குகள்லாம் இந்த பக்கம் போக ஆரம்பிக்குது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா என்டிகே சைடில் கொஞ்சம் போகுது, பிஜேபி சைட்லேயும் கொஞ்சம் போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் டிவிகே சைடும் போகும். டிவிகே கட்சியோட அரசியலும் ஆன்டி டிஎம்கே தான். ஸோ அந்த வகையில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா அங்கேயும் போகும். இது அதிமுகவுக்கு இந்த வரப்போகிற எலெக்ஷனில் பெரிய ஒரு சிக்கல், இதுக்கு முன்னாடி இல்லாத பெரிய ஒரு சேலஞ்ச். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து இப்போ 4 வேயாக ஸ்ப்ளிட் ஆகுது. அதிமுக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, பிஜேபி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, என்டிகே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, டிவிகே ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி 4 வேயாக ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆகும்போது அது அட்வான்டேஜ் டிஎம்கேவாக மாறிடுது. இது அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல். தொடர்ந்து பேசும் மிக்க நன்றி. வணக்கம்.